ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பெப்பர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் சீரகத்தை வெடிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா ரெட்டிஷாக வந்துடுச்சு. இப்போ ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கங்க. மூடி போட்டால் தான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். பாருங்கள், வதங்கிடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். சிக்கன் எடுத்து வெங்காயத்தில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். அப்போ தான் சிக்கன் நல்லா எண்ணெயில் வதக்கும் போது நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த பச்சை ஸ்மெல்லும் போயிடும். நல்லா வெங்காயத்தோடு ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எடுத்து அதில் போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மூடி போட்டுருவோம். அப்போ கொஞ்சம் நேரம் அது வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்ல ஸ்மெல் வரும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்குவோம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டுருவோம். நல்லா வேகட்டும். பாருங்க, நல்லா வேகட்டும். இப்போ நான் 1 டம்ளர் தண்ணியை அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறேன். அப்போ தான் நல்லா வேகும். அந்த தண்ணி கொஞ்சம் வத்துற அளவுக்கு நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தண்ணி வத்திருக்கு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் பூண்டை உரித்து அதை நல்லா நச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் பெப்பர் தூள் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1 டீஸ்பூன் கோரியண்டர் பவுடர் இருக்குல்ல, மல்லித்தூள், அதையும் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு அதை அப்படியே சிக்கனில் எடுத்து போட்டுருங்க.
போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், அதோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ஈஸியான ரெசிபிங்க அது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.